பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோட ஒவ்வொரு நாளும் பேசுறாருல்ல, இன்னைக்கும் கர்த்தர் பேச போகிறார். கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பாருங்களேன், இன்னைக்கு ஆண்டோட இரக்கத்துக்காக கெஞ்சுறீங்களா? ஆண்டவரே எனக்கு இறங்கும். இந்த பத்திமேய் என்ற குருடன் தாவீதின் குமாரரே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார். வேதத்திலே அவருக்கு இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரக்கம் யாருக்கு அவர் கொடுக்கிறாரா? கர்த்தருக்கு பயந்து, அவர் வார்த்தைகளுக்கு பயந்து, அவருக்கு முன்பாக அவருடைய எல்லா காரியங்களும் அவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு அவருடைய இரக்கம் கிடைக்கிறது. அந்த இரக்கம் அதோடு நின்று போவதில்லை, தலைமுறை தலைமுறையாய் தொடர்கிறது. ஒரு தகப்பன் ஆண்டவருக்கு பயந்து வாழ தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய இரக்கங்கள் அவருடைய தலைமுறைகளுக்கு கிடைக்கிறது பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாய் உத்தமனாய் வாழ்ந்தார், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார், கீழ்ப்படிந்து நடந்தார். அந்த இரக்கங்களை ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு அவர் சந்ததிகள் சுதந்திரத்து கொண்டதை வேதத்தில் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து வாழ்வோமானால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தலைமுறைகள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள். அந்த இரக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அவர் இரக்கங்கள் மகா பெரியது. வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைய, ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோமா? நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறது என்ற என்ன தெரியுமா? தீமையை வெறுக்கிறதே கர்த்தருக்கு பயப்படுகிறது. ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துல கர்த்தரனை பார்க்கிறார், அவருடைய கண்களின் மேல் இருக்கிறது என்ற நடுக்கத்தோடு பயத்தோடு அவருக்கு முன்பாய் உண்மையும் உத்தவமாய் வாழ நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய இரக்கங்கள் நம் மீதும் நம் தலைமுறை மீதும் இருக்கும். பெற்றுக்கொள்வோமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறை எங்களை தொடரட்டும். நமக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கை எங்களுக்கு தாங்க சுவாமி. எல்லாவற்றிலும் நீர் எங்களை காண்கிறீர் என்ற நடுக்கம், பயம் எங்களுக்குள்ள இருக்கட்டும். நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தோடு வாழ உதவி செய்யும். காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.